Hi friends, welcome to Marichu Kitchen&Vlogs. இன்னைக்கு வந்து நான் வாவல் மீனை வச்சு 3 வகையான ரெசிபீஸ் செஞ்சு காமிக்க போறேன். அது என்னங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். நான் வந்து 1 கிலோ அளவுக்கு வாவல் மீன் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து 3 பார்ட்டா பிரிச்சு அதுல ஒரு பார்ட் தான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத பொரிக்கிறதுக்காக 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அப்புறமா 3 டீஸ்பூன் அளவுக்கு புளிச்சாறு எடுத்து வச்சிருக்கேன். இதை இந்த மசாலாவோட சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தேவைப்பட்டுச்சுனா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ண பிறகு ஒவ்வொரு ஸ்லைஸ் மீனாக எடுத்துட்டு மசாலாவோட கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். இது ஊறுறதுக்குள்ளேயும் நாம் புளி கிரேவி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த மீனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவை ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கிடணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். பிசையும் போது தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயை ஸ்டவ்வில் காய வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நல்ல பொடி பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் இதோடய சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த மீனை ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு பிறகு லேசாக கரண்டியால் திருப்பி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ எல்லா மீனையும் திருப்பி விட்டாச்சு. இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். வேக வைக்கும் போது சிம்மில் வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்குள்ளேயும் நாம் மீன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையுமே நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ மீன் கிரேவி ரெடி ஆகிட்டான்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ இந்த புளி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சப்போஸ் இன்னொரு ட்ரிப்பு திருப்பி போட்டு வேக வைக்கணும் அப்படின்னா இன்னொரு ட்ரிப்பு கூட திருப்பி போட்டு வேக வச்சுக்கிடலாம். இது வந்து மெல்லுசாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். 1 டைம் மட்டும் திருப்பி போட்டு வேக வச்சாலே போதும். மீனை ஒவ்வொரு ட்ரிப்பும் திருப்பும் போதும் கவனமாக திருப்புங்க. மீன் உடஞ்சிராமல் கவனமாக பார்த்து திருப்புங்க. ஓகே, இப்போ இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மீன் குழம்பு வைக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை காய வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பும் கடுகும் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு ஒரே ஒரு பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கின பிறகு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதை சிம்மில் வச்சுட்டே லேசாக அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்துக்கிட்றேன். நான் இதிலேருந்து தான் நான் மீன் புளி கிரேவிக்கும் ஃபிஷ் ஃப்ரைக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். மீதி உள்ளதை மீன் குழம்புக்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி இதோட சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பும் கூட சேர்த்துக்கலாம்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போவே உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு புளி எதுவும் கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மீன் எல்லாத்தையும் குழம்போடு சேர்த்துக்கிடுறேன். இதில் வந்து தலை துண்டு, வால் துண்டு, அப்புறம் சென்டர் பீஸ் அது எல்லாமே இதில் கலந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். மீன் சேர்த்ததுக்கு பிறகு குழம்பை கிண்டி கொடுக்காதீங்க. இதை வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ குழம்ப திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த மீனை வந்து பொரித்து எடுத்துக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாவல் மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாவல் மீனில் வந்து 1 kg வாங்கினாலே நிறைய பீசஸ் இருக்கும். அதை இந்த மாதிரி 3 பார்ட்டாக பிரித்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மீனில் வந்து முள் ஜாஸ்தியாக இருக்காது, ஒரே முள் தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால குழந்தைங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்சுருக்கிற வாவல் ரெசிபீஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.